சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் வகையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள், விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும், நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை வரவேற்று சுட்டிக்காட்டியுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழக மாளிகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில், நீலகிரி மாவட்டத்தில் 140 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தும் 98 வீடுகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் 8 தடுப்பு சுவர்கள் இடிந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் அபாயகரமான மரங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்தார். மேலும் கூடலூரில் மனித விலங்குகள் மோதல்களை தடுக்க அகழிகள் வெட்டப்பட்டு மின்சார வேலிகள் அமைக்கப்படும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உறுதியளித்ததைத் தொடர்ந்து இன்று காங்கிரஸ் சார்பில் நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறுவதாக காங்கிரசார் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு கூடலூர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக வனவிலங்குகள் அச்சுறுத்தலை எதிர்த்து உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரி கூடலூர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தோம். அந்த போராட்டத்தை அறிவித்து உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுத்து அங்கிருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையிலே எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும், நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தலுக்கு இணங்க அதற்கு வேண்டிய நிதிகளையும் ஒதுக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் உடனடியாக பேசி தீர்வு காண்பது என்ற வாய்மொழி உத்தரவை ஏற்று நாங்கள் இன்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் செய்திருக்கிறோம். இந்தியாவை 10 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி எடுத்து செல்லும் வகையில் மத்திய பட்ஜெட் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவரது பண்ணை வீட்டில் மாவட்ட செயலாளர் சையது கான் தலைமையில் தேனி மாவட்ட ஆதரவாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு குறித்து நிர்வாகிகளிடம் கலந்தாலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பன்னீர்செல்வம் மத்திய பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்தார். மேலும் 3வது முறையாக பிரதமராகியுள்ள மோடி தலைமையிலான ஆட்சியின் முதல் பட்ஜெட் இந்தியாவை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்லும் பட்ஜெட் என கூறி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பாதிப்புகளுக்கு உண்டான அரசாணையின்படிதான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, இதில் மாநிலங்களுக்கு இடையே எவ்வித பாகுபாடும் மத்திய பாஜக அரசு பார்ப்பதில்லை என்று ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். நல்ல பட்ஜெட் ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3ஆம் முறையாக மாண்புமிகு பிரதமர் பதவியேற்றவுடன் அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் திருப்போரூரில் நடைபெற்ற கலைஞர் கனவு இல்லம் பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன் பங்கேற்று பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் உள்ள தண்டலம், பொன்மார், கேளம்பாக்கம் உள்ளிட்ட 50 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 50 ஊராட்சிகளில் கலைஞர் கனவு இல்லம் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 466 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருப்போரூர் பிடிஓ அலுவலக வளாகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கி சிறப்புரையாற்றினார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுக அரசு 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது என்ற நோக்கில் இத்திட்டம் தமிழக முதலமைச்சரால் துவங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ்,
செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 466 பயனாளிகளுக்கு மொத்தம் 16 கோடியே 31 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் வீடுகள் கட்ட பணியாணை வழங்குவதாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 16,087 பேர் இத்திட்டத்தால் பயன்பெறுவர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தெரிவித்தார். விழாவில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி அகதிகள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த நபர் நேற்று தப்பி ஓடிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்து காவல்துறையினர் கைதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் பல்வேறு வழக்குகளில் சிக்கிய வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் இலங்கையைச் சேர்ந்த அப்துல் ரியாஸ்கான் என்பவர் நேற்று காலை தனது அறையில் இருந்த ஜன்னல் கம்பியை வளைத்து உடைத்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இவர் மீது பல்வேறு மாவட்டங்களில் மொத்தம் 17 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. பல்கேரியா நாட்டை சேர்ந்த லிலியானா டாக்கோவ் என்பவர் பண மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை பெருநகர குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2019இல் இவர் தப்பி சென்ற நிலையில் இதுவரையில் சிக்கவில்லை. இந்நிலையில் மேலும் ஒருவர் தப்பி ஓடிய நிகழ்வு திருச்சி சிறைத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தப்பி சென்ற நபரை பிடிக்க மாநகர போலீசார் சார்பில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.